அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபியஹும் பிஹ்சான் இலா யௌமித்தீன். அளவற்ற அல்லாஹ் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பிற்கினிய ஈமானியர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்த ரியாலுஸ் ஸாலிஹீன் தொடரிலே பாபு தக்வா, இறையச்சம் பற்றிய ரியாலுஸ் ஸாலிஹீனுடைய பாடத்திலே கடைசி ஹதீஸினூடாக இன்றைய தினம் 73வது ஹதீஸ், அதாவது தக்வா என்கின்ற இறையச்சம் சம்பந்தமான பாடத்தில் கடைசி ஹதீஸ். அந்த ஹதீஸினூடாக இன்றைய தினம் உங்களை சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸ் அந்நபி உமாமா சுதை இப்னு அல் அஜ்லான் அல் பாஹிலி, அந்நபி உமாமத் சுதை இப்னு அஜ்லான் அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول سمعت رسول الله صلى الله عليه وسلم يخطب في حجة الوداع فقال اتقوا الله وصلوا خمسكم وصوموا شهركم وأدوا زكاة أموالكم واطيعوا أمراءكم تدخلوا جنة ربكم. أبي أمامة சுதை இப்னு அஜ்லான் அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இறுதி ஹஜ்ஜின் பொழுது, ஹஜ்ஜத்துல் வதா, நபிகளாருடைய ஹஜ்ஜின் பொழுது நபிகளார் சொல்ல என்று 2 காதாலையும் நான் கேட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், எங்கிருந்தாலும் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வசல்லு ஹம்சக்கும், உங்களுக்கென்று கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகையை தவறாமல் தொழுது வாருங்கள். வசூமு ஷஹ்ரக்கும், ரமதான் மாதத்தில் உங்களுக்கென்று ஃபர்லாக்கப்பட்ட நோன்பை நீங்கள் நோற்று வாருங்கள். வஅத்து ஜகாத் அம்வாலிக்கும், உங்களோட சொத்துக்களில் இருந்து ஒழுங்காக நூலுக்கு நூல் கணக்கு பார்த்து உங்களுடைய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள். வஅத்தியு உமராஅக்கும், உங்களுடைய தலைவர்களுக்கு, அதிகாரம் வழங்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள். ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், நீங்கள் உங்களுடைய ரப்புடைய சுவனத்தில் பிரவேசிப்பீர்கள், சுவனத்தில் நுழைவீர்கள். ஒரு அழகான ஹதீஸ், சுவனத்தை இலகுவாக அடைவதற்குரிய ஒரு லேசான வழி இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித்தருது. இந்த ஹதீஸை இமாமுனா நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ரியாலுஸ் ஸாலிஹீனில் இறையச்சம் என்ற பாடத்தில் கொண்டு வரார். இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால், சுவனத்துக்கு செல்லுவதற்குரிய இலகு வழியை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை, அதாவது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை, அதாவது இமாமுனா நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ரியாலுஸ் ஸாலிஹீனில் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய பாபு தக்வா என்கின்ற பாடத்தில் கொண்டு வராங்க. என்னென்றால் பாருங்கள், முதலாவது இந்த ஹதீஸை கொண்டு வரதுக்கு முதலாவது காரணம் என்னென்றால், இந்த ஹதீஸ் ஆரம்பிக்கிறது, அதாவது உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஆரம்பிக்கிற அப்படின்னு சொன்னால், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ்ஜின் பொழுது சொல்கிறாங்க, சும்மா இல்லை, ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ்ஜின் பொழுது ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் ஒரு இடத்துல சேர்த்து லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதா இறுதி ஹஜ்ஜில் சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் இறுதி ஹஜ், அதான் நபிகளாருடைய ஹஜ், அரஃபா பெருவெளி பேருரை எந்த அளவுக்கு முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். நபிகளார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அறிஞ்சுக்கோங்க, அடுத்த வருஷம் நான் உங்களை சந்திப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியா, கேட்டுக்கோங்க, நான் சொல்கிறது நல்லா காரிதாழ்த்து கேளுங்க, நான் சொல்கிறது நல்லா காரிதாழ்த்து கேளுங்க, கூர்மையாக கேளுங்க, தெளிவாக கேளுங்கன்னு அடிக்கடி நபிகளார் சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னா இடையில் ஆட்களை வச்சாங்க, நபிகளார் சொல்கிறத அங்கே அடுத்தடுத்தவங்க சத்தம் போட்டு சொல்கிறதுக்காக வேண்டி. இது எதை காட்டுகின்ற அந்த உரை மிக முக்கியமான ஒரு உரை. இதனால் இறுதி ஹஜ் உரை என்று சொல்கிறோம். அதான் நபிகளார் பிரிய போகிற நிலைமையில் சொன்ன தங்கமான மிக முக்கியமான உரை. இதனால தான் நாங்கள் பார்க்குறோம், வரலாற்றில் ஹஜ்ஜத்துல் வதா பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய முக்கிய உரை என்று சொல்லி நூல்கள் எல்லாம் வெளியிடுற அளவுக்கு மிக பிரபல்யமான ஒரு உரை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வை நீங்கள் பயந்துக்கோங்க, இறையச்சம், அல்லாஹ் பயந்து கொள்கிறன்றது நாங்கள் தொடராக ஒரு 5-6 ஹதீஸ் நாங்கள் பார்த்துட்டோம். பாபு தக்வால் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கிட்ட ஹதீஸில் பார்த்துட்டோம். அப்போ அல்லாஹ்வை பயந்து கொள்ளுதல், அல்லாஹ்வை உண்மையான முறையில் உரிய முறையில் ஒருத்தன் பயப்படுவானாக இருந்தால் அவன் செய்கிற முக்கியமான என்ன செய்வான், அவன் தொழுகையை தவற மாட்டான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வசல்லு ஹம்சக்கும்,
உங்களுக்கென்று விதியாக்கப்பட்ட 5 நேர தொழுகையை நீங்கள் தொழுதுக்கோங்க. வசூமு ஷஹ்ரக்கும், உங்களுக்கென்று ஃபர்லாக்கப்பட்ட ரமலான் மாத நோன்பை நீங்கள் ஒழுங்காக நோட்டுக்கோங்க. வாத்து ஜக்காத் அம்வாலிக்கும், உங்களோட சொத்துக்களில் இருந்து ஜக்காத்தை நீங்கள் ஒழுங்காக கணக்கு பார்த்து கொடுங்க. வாத்தி உமராக்கும், உங்களோட தலைவர்களுக்கு உளுலாம் அதிகாரம் வழங்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. ததுகுலு ஜன்னத் ரப்பிக்கும், இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்றால் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள். இந்த ஹதீஸை நாங்கள் இன்னும் ஒரு தெளிவாக பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இருக்கிறாங்க. ஒரு நாட்டுப்புறத்து அரபி வாரார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய யாரை சொல்லலாம், துல்லனி அமல, எனக்கு ஒரு செயலை சொல்லுங்க. இதான் அமில் தொகு தகல் துஜன்னா, அந்த செயலை நான் செஞ்சால் சொர்க்கம் போகணும், என்ன சொர்க்கத்து நுழைவிக்கக்கூடிய மாதிரி ஒரு செயலை சொல்லுங்கன்னாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, தஅபுதுல்லா, அல்லாஹ்வை வணங்கி, வலா துஷ்ரிக் பிஹி ஷையா, அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத, வதுகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டு, வதூத்தி ஸக்கா, ஸக்காத்தை கொடுத்துவா, வதூத்தி ஸக்கா, ஸக்காத்தை கொடுத்துவா, அல் மஃப்ரூலா, ஃபர்லான ஸக்காத்தை நீ கொடுத்துவா, வதசூமு ரமலான், ரமலாமா நோன்பு நோற்றுக்கோண்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாட்டுப்புற அரபியை பார்த்து சொன்னாங்க. இதில் விசேஷம் என்ன தெரியுமா, இதை சொல்லிட்டு அந்த மனிதர் போகிறார். அந்த மனிதர் கேட்டுக்கொண்டு போகிறார். அவர் சொல்கிறார் என்ன தெரியுமா, வல்லதி நஃப்ஸி பியதி, என் ஆன்மா எந்த அல்லாஹ் மீது இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றேன், லா அஸீது அலா ஹாதா, இதை விட நான் உண்டு மேலே மட்டும் செய்ய மாட்டேன். அல்லாஹ் வணங்குவேன், 5 நேரம் நான் அல்லாஹ் தொழுது கொள்வேன், அவனுக்கு எந்த ஒன்றை வினை வைக்க மாட்டேன், அவனை நான் தொழுது கொள்வேன், ஜக்காத்தை கொடுத்துருவேன், ரமலாமா நோம்பு நோப்பேன், இதை தவிர வேறொன்றையுமே நான் அதிகரிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு நடந்து போகிறாரு. உடனே அல்லாஹ் சொல்கிறாங்க, மன் சர்ரஹு ஐயந்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்துக்குரிய ஒரு மனிதனை யாரை சரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டால், விரும்பினால், ஃபல் யந்துர் இலாஹாதா, இவரை பார்த்துக்கோங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்படுது. அப்போ இங்கே இமாம்னா நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இட்டிருக்கிற இந்த ஹதீஸும், இப்போ நான் சொன்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக அறிவிக்கப்படுகிற இந்த ஹதீஸும் எதை சொல்லுது என்று சொன்னால், ஒரு மனிதன் சுவன பிரவேசத்துக்கு அமல் மிக முக்கியம். சொர்க்கத்துக்கு போகணுமென்று அல்லாஹ் பயப்படணும், 5 நேரம் தவறாமல் தொழணும், அதே நேரம் ரமலான் மாதம் நோம்பு நோக்கணும், ஜக்காத்தை கொடுக்கணும், தலைவர்களுக்கு கட்டுப்படணும். குர்ஆன் சுன்னாக்குள்ளே இருந்து பாவத்துக்கு ஏவாத மார்க்கத்தை சொல்லக்கூடிய, தீனை பேசக்கூடிய, எங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தலைவர்களுக்கு கட்டுப்படணும். அவங்க குர்ஆன மார்க்கத்தை சொன்னால், இதில் எப்போ அவங்க மார்க்கத்துக்கு முரணாக பேசுவாங்களோ, இஸ்லாத்துக்கு முரணாக பேசுவாங்களோ, குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக பேசுவாங்களோ, பாவமானதுக்கு வழிகாட்டுவாங்களோ, அந்த தலைவர்களுக்கு நான் கட்டுப்படக்கூடாது. இங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அத்தி உமராகமோட தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் நாங்கள் ஒன்றுண்டா சுருக்கமாக பார்ப்போம். 5 நேர தொழுகை பிரதானமானது. இதை விட்டவன் காஃபிர், மாற்று கருத்து இல்லை. இதுக்கு முன்னே நான் சொல்லியிருப்பேன். 5 நேர தொழுகை மிக முக்கியமானது. யார் ஒருவர் ஃபர்லு தொழுகை, லுஹர், அசர், மக்ரிப், இஷா, சுபஹ், இந்த 5 நேர தொழுகையில் ஒரு நேர தொழுகையை சரி யாராவது சரி ஒருவர் விட்டார் என்றால் அவர் பாவி, அவர் காஃபிர். நாட்பெரும் இமாம்கள், அரபு நாட்டிலே இருக்கின்ற மிக பிரபல்யமான அறிஞர்கள், ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான், பின் பாஸ் ரஹ்மஹுல்லா போன்ற மிக முக்கிய மூத்த உலமாக்கள் எல்லாரும், நான் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக்கின்றோம், இவங்க எல்லாருமே உடம்பட்டு சொன்ன ஒரு மசாயில் ஒரு ஒரு செய்தி இருக்குமா இருந்தால், தொழாதவன் நிலை என்ன, சல்லு ஹம்சக்கும், அல்லாஹ் பேந்துங்க 5 நேரத்தை வராமல் சொல்லுங்க. இந்த 4 இமாம்களும் ஏனைய மிக முக்கியமான இமாம்களும் உடம்பட்டு சொன்ன செய்திகளில் ஒன்று, தொழாதவன் மரணித்தால் என்ன செய்யலாம், குளிப்பாட்ட வானாம், கஃன் செய்ய வானாம், தொழுவிக்க வானாம், முஸ்லிம்களோட மையவாடியில் அடக்க வானாம், தூக்கி வீசுங்க, அவனை பச்சைகளும் மிருகங்களும் கொத்தி கொத்தி இழுத்து இழுத்து தின்னட்டும், முஸ்லிம்களோட மையவாடியில் அடக்கக்கூடாது என்று சட்டங்கள் வகுத்தாங்க. ஆக இது மிக முக்கியமானது. தொழுகையை விட்டவன் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவன் அந்த கடமையை நிராகரித்த காஃபிராக கருதப்படுவான். அவன் அறுத்த மாமிசங்களை உண்ண முடியாது, மாடறுத்தால் தின்னப்படாது. அவன் மனைவி சுயமாகவே தலாக் விவாக விடுதலை பெற்று விடுவாள். இஸ்லாமிய சொத்து பங்கீட்டில் அவனுக்கு எந்த உரிமையும் இல்லைன்றெல்லாம் சட்டங்கள் ஏற்றப்படுகின்ற அளவுக்கு மிக முக்கியமானது தொழுகை என்பது, அது தலை.
இங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அல்லாஹ் பயந்துக்குங்க 5 நேரம் தவறாமல் தொழுங்க. அடுத்த என்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் 5 நேரம் தவறாமல் தொழுகிற அதே நேரம் ஜக்காத்தை கொடுத்துக்குங்க. ஜக்காத்தை கொடுக்காதவன் தண்டிக்கப்படுவான். ஹுஸ் மின் அம்வாலிஹிம் சதகா துதஹிருஹும் வ துஸக்கீஹிம். அவங்களோட சொத்துல இருந்து நீங்கள் எடுத்துடுங்க. செல்வந்தர்கள் தூஹது மின் அக்னியாயிஹிம் வ துரத்து இலா ஃபுகராயிஹிம். தூஹது மின் அக்னியாயிஹிம் வ துரத்து இலா ஃபுகராயிஹிம். செல்வந்தர்களுக்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிதி, அது கோடி வரட்டும், அது ஏண்டதில் எனக்கு ஹராம். கோடி வரட்டும். ஜக்காத் எனக்கு ஒரு கோடி வாஜிபாக என்றால் அதை உசுரை புட்டு கொண்டு எனக்கு ஒரு கோடியான்னு பார்க்க தேவையில்லை. அல்லாஹ் உன்னை புறக்கெடுத்திருக்கிறான். அது உன்னுடைய உழைப்பு, ஓண்ட வியர்வு, ஓண்ட சிரமம். ஆனால் அது உனக்குள்ளதல்ல, அது 8 கூட்டத்துக்கு போக வேண்டி. இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த வேலை என்னென்னு சொன்னால் ரமலான் நீங்கள் நோம்பு நோற்றுக்கொள்ளணும். அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்தது என்னென்னு சொன்னால் தலைவருக்கு கட்டுப்படுது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவங்களே, அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. வ உலுல் அம்ரி மின்கும், வ உலுல் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள், உங்களில் அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள் தலைவர்கள், இவங்களுக்கு நீ கட்டுப்படுங்கன்னு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். ஆகவே நாங்கள் இந்த ஹதீஸ் இது விளங்குகின்ற முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த 5 விடயங்களை நாங்கள் செய்வோமாக இருந்தால், இபாதத் விஷயத்தில் அல்லாஹ் பயப்படுறது, 5 நேரம் தவறாமைக்கு தொழுகிறது, ரமலான் நோன்பு நோக்கிறது, ஜக்காத்தை கொடுக்கிறது, தலைவர்களுக்கு உளுல் அம்ர்களுக்கு கட்டுப்படுறது, இதை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அல்லாஹுடைய விசாலமான சொர்க்கத்தில் வீறு நடை போட முடியும் என்றதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்கிறான், யார் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றாங்களோ நாளை மறுமையில் அருள் பாலிக்கப்பட்ட நபிமார்கள், சாலிஹீங்கள், சுஹதாக்கள், நல்லடியார்களோடு வீற்றிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றானே, அப்படிப்பட்ட மக்களில் நாங்கள் மாறணுமாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதரின் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வோம், இறையச்சம் மிக்கவர்களாக வாழுவோம். அல்லாஹ்வோட தூதருடைய மார்க்கத்தை சிறந்த முறை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்கு கட்டுப்படுவோம், பாவங்களுக்கு ஏவாத வரை நல்ல விடயங்கள் கட்டுப்படுவோம், தொழுகை நிலைநாட்டுவோம், ஜக்காத்தை கொடுப்போம், ரமலாமா நோம்பு நோட்போம். இதனூடாக உயர்ந்த அந்தஸ்தை பெறுவோம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதற்காக இந்த ஹதீஸை எங்களுக்கு பாடமாகிட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை அடுத்த பாடம் ஆரம்பிப்போம். அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.